வணக்கம். இது பருதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை. நாமல் ராஜபக்ஷ சாடல். இலங்கையில் பயங்கரம் 2000 ரூபாவிற்காக இடம்பெற்ற படுகொலை. மகரகம வீடு தீப்பிடித்து 3 உயிரிழப்பு. வீட்டின் உரிமையாளர் தீ வைத்தாரா? தயவு செய்து அவதானமாக இருக்கவும். முழு இலங்கைக்கும் சிவப்பு எச்சரிக்கை. அதிகாரத்தை கைப்பற்றும் மஹிந்தவின் புதிய திட்டம். அரசியலில் ஏற்பட போகும் மாற்றம். களுவாஞ்சிக்குடியில் நபரொருவர் வெட்டி கொலை. ஜாலில் ஒரு குலைந்த நிலையில் மீட்கப்பட்ட ஆணின் சடலம். மே தினத்தை தையிட்டி விகாரை எதிர்ப்பு தினமாக மாற்ற காணி உரிமைக்கான மக்கள் இயக்கம் கோரிக்கை. அரசு காணி அபகரிப்பிற்கு எதிராக வடமராட்சியில் வெடித்த போராட்டம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதாகவும், இந்த நிர்வாக தோல்விகளால் மக்கள் படும் துன்பங்களுக்கு அரசாங்கமே முழு பொறுப்பை ஏற்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் இன்று நடைபெற்ற தமிழ் சிங்கள புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ, மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தது ஒரு குறிப்பிட்ட எதிர்பார்ப்புடனேயே என்றும், ஆனால் இன்று அந்த பொய் வாக்குறுதிகள் அனைத்தையும் அரசாங்கம் மீறிவிட்டதாகவும் சுட்டிக்காட்டினார். நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கைகள் உறுதிப்படுத்துவதாகவும், இதனை மறைக்க அரசாங்கம் அதிகாரிகளை பலிக்கடாவாக்குவதாகவும் மேலும் தெரிவித்தார். மே தினமானது வெசாக் போயா தினத்துடன் ஒத்துப்போவதால் அதனை ஒரு மத ரீதியான தினமாகவே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அனுஷ்டிக்கும் என குறிப்பிட்டார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய நாமல், உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகள் திசை திருப்பப்படுவதாக தெரிவித்தார். மேலும் கடந்த காலத்தில் ஜேவிபி உள்ளிட்ட கட்சிகள் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் வெறும் அரசியல் நாடகங்கள் என்பது தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக கூறியவர், கட்சியை அடிமட்டத்திலிருந்து பலப்படுத்துவதற்கான கிராமிய மட்டத்திலான மறுசீரமைப்பு பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியளித்தார். பலாங்குடு சீதகல் சந்தி பகுதியில் நபரொருவர் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் இடம்பெற்ற சூதாட்டத்தின் போது 2000 ரூபாய் பந்தயம் தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் முற்றியதில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. உயிரிழந்தவர் சீதகல் பலாங்குடி பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் தொடர்பாக இதுவரை 3 சந்தேக நபர்கள் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபரை கைது செய்வதற்காக பலாங்குடு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு மகரகமவில் 2 மாடி வீடொன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 உயிரிழந்த தகவல் வெளியாகியுள்ளது. வீட்டின் மேல் மாடிக்கு வீட்டின் உரிமையாளர் கடந்த 18ஆம் தேதி இரவு தீ வைத்ததில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தாய் மகளும் தீ வைத்த வீட்டின் உரிமையாளரும் உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் பெட்ரோல் வாடை வீசியுள்ளதாக தெரிவித்த போலீசார், வீட்டின் உரிமையாளர் மேல் மாடிக்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாகவும், இதன்போது அவரும் தீ விபத்தில் சிக்கியுள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலம் தெரிய வந்துள்ளது. குறித்த வீட்டின் மேல் மாடியில் வாடகைக்கு வசித்து வந்தவர்களுக்கும் வீட்டின் உரிமையாளருக்கும் இடையில் அடிக்கடி தகராறுகள் இடம்பெற்று வந்துள்ளதாகவும், அதன் விளைவாகவே தீ வைத்திருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மகரகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முழு இலங்கைக்கும் கடும் மின்னல் தாக்கம் தொடர்பில் சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ளது. அதன்படி நாட்டின் அனைத்து மாகாணங்களில் உள்ள மக்களையும் இந்த எச்சரிக்கை தொடர்பில் தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் கடும் மின்னல் தாக்கத்துடன் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். புதிய ஆண்டில் அதிகாரத்தை கைப்பற்றும் ஒரு பெரிய திட்டம் தமக்கு இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். சிங்கள தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் தலைமையகத்தின் நடவடிக்கைகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஆகியோரின் தலைமையில் இன்றைய தினம் தொடங்கி வைக்கப்பட்டன. இதில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் மற்றும் தற்போதைய உறுப்பினர்களும் கட்சி செயல் வீரர்களும் கலந்து கொண்டனர்.
இந்நிகழ்வில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போதே மஹிந்த இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த ஆண்டு மே தினம் பௌர்ணமி நாளில் வருவதால் எமது கட்சி மே தினத்தை கொண்டாடாது, அதற்கு பதிலாக மத ரீதியான நடவடிக்கைகளில் ஈடுபடும் என தெரிவித்துள்ளார். மேலும் தமக்கு புத்தாண்டு வெற்றியளித்தாலும் மக்களின் முறை புத்தாண்டை சரியாக கொண்டாடவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மட்டக்களப்பு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் நபரொருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். களுவாஞ்சிக்குடி கடற்கரை வீதியில் உள்ள வீட்டுத்திட்ட பகுதியில் உள்ள மிளகாய் செய்கை தோட்டத்தில் விவசாயியான 68 வயதுடைய காசினான் ஜெயகாந்த் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக களுவாஞ்சிக்குடி போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை வவுணதீவு போலீஸ் பிரிவில் உள்ள விளாவட்டுவான் நாவட்குடா பிரதேசத்தில் கடந்த 13ஆம் தேதி இடம்பெற்ற மரண வீடு ஒன்றில் இரவில் உறவினர் ஒருவருக்கிடையே ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து ஒருவர் மீது மண்வெட்டி பிடியால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அதில் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதை அடுத்து அவர் மீது தாக்குதல் நடத்திய 19 வயது இளைஞனை 14ஆம் திகதி கைது செய்ததுடன் சிகிச்சை பெற்று வந்த 35 வயதுடைய தங்கத்துறை ரவீந்திரா நேற்று முன்தினம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கடந்த 17ஆம் தேதி இரவு சந்திவெளி போலீஸ் பிரிவில் உள்ள சித்தாண்டி பிரதேசத்தில் மதுபானம் குடிப்பதற்கு 1000 ரூபாய் பணம் தர மறுத்த தாயாரை கொலை செய்த குற்றச்சாட்டில் 20 வயது மகன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கடந்த 6 தினங்களில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதுடன் 4 பேரே கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். வலிகாமம் கிழக்கு பிரதேச சபைக்கு முன்னால் உள்ள வீதிக்கு காணப்படும் வயலில் இருந்து ஆணொருவரது சடலம் உருக்குலைந்த நிலையில் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது. சடலமாக காணப்படுபவர் யாரென வெளிவராத நிலையில் அவருக்கு அன்னளவாக 50 வயது இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது அவரது சடலம் மீட்கப்பட்டு உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெறவிருக்கும் எழுச்சி ஆர்ப்பாட்டங்களை தையிட்டி விகாரைக்கு எதிராக மேற்கொண்டு பாரிய எதிர்பார்ப்பாக வெளிக்கொண்டு வருமாறு காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜாழ் வடமராட்சி கிழக்கில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில், எதிர்வரும் மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாகவும் சிங்கள மக்களுடைய பௌர்ணமி தினமும் இடம்பெறுகின்ற ஒரு முக்கிய நாளாகும். காணிகளை விடுவிக்கும் போது அவை நில அளவீடு செய்து மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்ட பின்னரே அது உரிய காணி உரிமையாளர்களுக்கு கையளிக்கப்படுவது வழமையாக இருக்கின்ற போது இம்முறை தையிட்டி காணியை விடுவிப்பதாக கூறி காணி அளவிடும் முயற்சி ஒன்று இடம்பெறவிருந்தது. ஆனால் மக்கள் காணி அளவீடு செய்ய சம்மதித்ததால் சூழ்ச்சி பலிக்காத நிலையில் தையிட்டி விகாரியின் விகாராதிபதி ஊடாக பலாலி காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்து காணி அளவீடு செய்வதை தடுக்கும் நடவடிக்கையில் அரசாங்கம் ஈடுபட்டதாகவும் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார். வடமராட்சி கிழக்கில் நடைபெறும் அரச காணி அபகரிப்பிற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க தவறிய அதிகாரிகளை கண்டித்து அமைதி போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது குடத்தணி வடக்கு மக்கள் காணி அபகரிப்பு மற்றும் துணை போகும் அரசு அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக பல பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் ஜேஏயின் கீழ் 420 கிராம பிரிவில் உள்ள அரச காணியை கடந்த சில ஆண்டுகளாக புலம்பெயர் நாட்டில் வசித்து வரும் நபரொருவர் போலி உறுதிப்பத்திரங்கள் மூலம் கையகப்படுத்தியுள்ளார். அந்த போலி ஆவணங்களை பயன்படுத்தி குறித்த காணியை சுமார் 90 லட்சம் ரூபாய்க்கும் அதிக தொகைக்கும் அவர் விற்பனை செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அப்பகுதி கிராம முன்னேற்ற சங்கம் சார்பில் 2 மாதங்களுக்கு முன்பே பிரதேச செயலகத்தில் முறைப்பாடு செய்யப்பட்ட நிலையில் பிரதேச செயலக தரப்பிலிருந்து எவ்வித உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று உடனடியாக செயற்பட்ட காணி ஆணையாளர் குறித்த காணி அரச காணி என்பதை உறுதிப்படுத்தியதுடன் இது தொடர்பாக 2 வாரங்களுக்குள் சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பிரதேச செயலாளருக்கு பணிப்புரை விடுத்திருந்தார். இந்நிலையில் போராட்டத்தை முன்னெடுத்த போராட்டக்காரர்கள் அரச காணியை தனியார் காணியாக மாற்றுவதற்கு அதிகாரிகள் ஆதாரங்களை தேடுகிறார்களா என கேள்வி எழுப்பியுள்ளனர்.